ஷே பார்வதி அம்மா, தமிழ்நாடு கணக்கு, டெல்லி கணக்கு, ஊடாளப்பட்ட மாநில கணக்கு, பத்திரப்பதிவு எப்படிப்பா உட்காந்துருக்கான்? நீதிமன்றம் மாதிரி உட்காந்துருக்கான். புரியுதா இல்லையா? எல்லாம் கேட்டுக்கோ, கணக்கை கேட்டுக்கோ, வழக்கறிஞர்கள் கேட்டுக்கோ, நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆண்டு பெண்ணு கேட்டுக்கோ. நீதிமன்றம் மாதிரி பத்திரப்பதிவை உட்கார வச்சு 76 வருஷம் ஆண்டு காலமாக கொடியை தூக்கி இவனுடைய கணக்கில் இந்த ஜெம்மத்தில் இப்படி நம்ம வெளியே உட்காருவோம். இதை கண்டுபிடிச்சிங்களா? இப்போ நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா கண்டுபிடிச்சிக்கலாப்பா? கடவுளுக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். நீதிமன்றமாக வெளியில் பத்திரப்பதிவு மாதிரி போட்டான், வெளியில் வென்றை போட்டு வச்சுருக்கான், எழுதி கொடுக்க நீதிமன்றத்தை கண்ணை மறைச்சிட்டான், அப்போ வெளியில் அரசியல்வாதி கூத்தடிச்சிட்டான் அப்படின்னு இப்போ சொல்லுதாரு. ஏன் இது முதல்ல சொல்ல வேண்டியதான் கேட்டா, அவர்கிட்ட கேட்டா அந்த டைமில் தான் நான் கணக்கு எடுப்பேன். அதான் உள்கணக்கு வெளிக்கணக்கு. உள்கணக்கு நான் ஏற்றிட்டேன், வெளிக்கணக்கு நான் எடுக்கணும். வெளிக்கணக்கு இவங்க பூரா தப்பு செஞ்சு வச்சுருக்கான், நீதிமன்றம் மாதிரி நடத்தி நாசம் பண்ணி வச்சுட்டான். அதான் நீதி நியாயத்தை அழிச்சிட்டான், தர்மத்தையும் அழிச்சிட்டான். நீதி நியாயத்தை அழிச்சிட்டான், தர்மத்தையும் அழிச்சிட்டான். அநியாயப்பட்டு ஓடுதான். அப்போ அந்த அநியாயப்பட்டு ஓடுறவனுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும்? தூக்கி சூடு வச்சு எழுப்போம்னா அந்த கணக்கு தான் வரும். அதுதான் கணக்கு போடுது. இப்போ புரியுதாப்பா? நீதிமன்றம் எங்கேப்பா உட்காந்துருக்கியா? தப்புக்கு தண்டனை உள்ளே கொடுக்க முடியல, அது அவர் தான் கொடுக்கணும். அதுதான் உள்ளே ஏற்றுதார். இவன் வெளியில் நீதிமன்றமாக நியமிச்சிட்டான். இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவு வெளியில் வென்று இப்போ கொல்மாளுக்கு பத்திரம் பதிஞ்சவன், மில்லு தொழிற்சாலை போட்டவன், கம்பெனி போட்டவன் அனைத்தும் இப்போ நடுங்க விடுவார். அவன் பொண்டாட்டி மாதிரிலாம் அப்படியே தூக்கி நச்சு போடுவார். முக்கால் சத்தியம் பொண்டாட்டி பிள்ளைகளை உழைப்பு இல்லாமல் 4 வீலர் 2 வீலரை தூக்கி கொண்டார ஒளிமனுக நச்சு வச்சுருக்கான் பூமியை. புரியுதா? பார்வதி அம்மாளுக்கே இவ்வளோ கோவந்தா, என் குடும்பம் பூமியில் உட்கார்ந்துருக்க குடும்பத்தை அவமதிச்சு போறியாடா பாய்ப்பேகளா, பாய்ப்பேகளா. சுத்தமாக தூயமாக குடும்பமே நாங்கள் பூமியில் உட்கார்ந்துருக்கோம். 7 ஜெம்மம் உட்காரலை. புரியுதா இல்லையா? மானிட பேகளா எல்லா கணக்கு வச்சுருக்காரு. எல்லா கணக்குன்னா என்ன கணக்கு? எல்லாம் நீதிமன்றத்துக்கு தெரியும். கோயில் ஆலயம், சிவன் கோயில் ஆலயம் எல்லாமே ஒரு பிட்டு விடாமல் எழுதி வச்சுருக்காரு. இப்போ என்ன கோயில் சேர்த்து கவர்மெண்ட்டுங்க முட்டா பேலை எல்லாமே தன் தரையை பூரா கிளியராக எழுதி வச்சுருக்காரா முட்டா பேலை. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு மானிட பேர் இந்த 76 வருஷம் ஆண்டு காலம் கொடியை தூக்கி உலக நாடே மறைச்சிட்டான், தாய் இந்தியா நாடு முழுவதும் மறைச்சிட்டான், தமிழ்நாட்டிலே மறைச்சிட்டான். முக்கால் சத்தியம் குடுக்கிற குடுப்பில் துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.